தமிழ் பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். உங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங், ஹார்ட் பீட் அதுலேருந்தே பார்க்குறோம். 3 வேற ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. இல்லை 3 இந்த ஆரம்பிக்கவே இல்லையா? இது பார்த்தேன், போஸ்ட் பார்த்துட்டு எனக்கே ஷாக். நானே ஃபோன் பண்ணி கேட்குறேன். ரச்சிதா அவங்க கூட பேரப் பண்ணுறீங்க, எப்படி இருந்துச்சு? இது முதல்ல ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா அவங்க நிறைய பேர் தேட்டருக்கு போகிறது கிடையாது. சின்ன படங்களே அதான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஓடிடிக்கு போயிடுறாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணும் பொழுதே, படம் எடுக்கும் பொழுதே ஓடிடி அதுக்கு போகிறாங்க. அப்போது தேட்டருக்குள்ளே யாரும் வரதுக்கு ரெடி இல்லை. அவனுக்கு ஜெயிக்கணும்னா தான் நம்ம சான்ஸ் கொடுக்கணும். அப்போ அவனை வெளியே தெரியலனா அவன் திறமை எப்படி வெளியே வரும்? ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் வந்து ஒரு டைரக்டராக மாறணும், ஆக்டராக மாறணும், மியூசிக் டைரக்டராக மாறணும், அவன் ஒரு எடிட்டராக மாறணும், அவனுக்கு நடிக்க வரணும். அப்போ தான் சினிமா மாதிரி ஜெயிக்கிற தொழில் எதுவுமே இல்லை. சீக்கிரம் ரீச், சீக்கிரம் வெளியே போகலாம், சீக்கிரம் மேலே வரலாம். ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங், ஹார்ட் பீட் அதுலேருந்தே பார்க்குறோம். 3 வேற ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. இல்லை 3 இந்த ஆரம்பிக்கவே இல்லையா? இது பார்த்தேன், போஸ்ட் பார்த்துட்டு எனக்கே ஷாக். நானே ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு. இல்லை அது ஆனால் அது பார்க்கும்போது அஃபிஷியலாக தான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஆமாம், ஷூட்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனுமோல் மேம்லாம் அங்கே போய் இந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. எப்படி இந்த படத்தோட வாய்ப்பு வந்துச்சு? எந்த டைமில் இந்த வாய்ப்பு வந்தது உங்களுக்கு? ஸோ ஹார்ட் பீட் பண்ணோம், அதுலேருந்து தான் ஆஃபீஸ்னு ஒன்று ஹாட் ஸ்டார்லேயே சேம் பண்ணது. ஸோ ஆஃபீஸ் பண்ணதுலேருந்து ஒரு EP பார்த்துட்டு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணும்போது அப்படியே இது பண்ணதான். ஆஹா, ரச்சிதா அவங்க கூட பேரப் பண்ணுறீங்க, எப்படி இருந்துச்சு? ஸோ இது முதல்ல ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா அவங்க ஸோ நம்ம அப்போ தான் இது பண்ணுறோம், அந்த ஒரு பதட்டம் இருக்கும் இல்லைங்களா முதல் நம்ம பண்ணும்போது. பட் ஆனால் பயங்கர கம்ஃபர்ட்டாக பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படி சொல்லி கொடுத்து எப்படி சாருக்கு இது பண்ணாங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணி பண்ணங்கேட்டி சூப்பராக வந்திருக்கு. என்னையா உங்களுக்கு போட்டி அடுத்த படத்துல அவருடைய கதாநாயகியா? இதெல்லாம் தான் சொன்ன பாருங்க, அது ஒரு காமெடியா? அவர் ரெடி ஆயிட்டாரு. சும்மா ஒரு காமெடி தமாசுக்கு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவரு ஏகப்பட்ட ஜோக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல இது ஒண்ணு, அவ்வளவுதான். அடுத்த படமே காமெடி. அதனால அவங்க சொல்றாங்க. அண்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்ஸ் இப்ப சொல்ற மாதிரி ஃபுல்லா இந்த அபார்ட்மெண்ட் தான் எடுத்துன்றாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, எப்படி போச்சு உங்களுக்கு ஷூட் இன்ட்ரெஸ்டிங் டேஸ்லாம்? மூமெண்ட் தான், எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட் தான். ஏன்னா கதையே தெரியாமல் நடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் இல்லைங்களா. சூப்பர் ஐயா, உண்மையை டக்குன்னு உடச்சிட்டீங்க. அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்ன பண்ண போகிறேன்னே தெரியாது. வா இங்கே இது நில்லு, இங்கிருந்து ஓடி வர ஓடு அப்படிம்பார் சார். சரி ஓகே ரைட்டு ஓடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நமக்கே தெரியாது. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே அது முடியும் போது நம்ம பண்ண விஷயம் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, புதுசாக இருந்தது. சீன் பேப்பர், ஸ்கிரிப்ட், டயலாக் கதையே இல்லைங்கிற நீங்கள் என்ன ஸ்க்ரீன் பேப்பர்ஸ் ஒரு மினி லோகேஷ் கனராஜ் மாதிரி வரும்போது இருக்குல்லையே ஷூட்டிங் ஸ்பாட்ல பேப்பர் பென்லாம் எதுவும் இருக்காது. வருவாங்க சார். என்ன சார் அவர் டெய்லி ஒரு கதை சொல்லுவார். சார் இன்றைக்கி என்ன சார் பண்ண போகிறோம், இது பண்ணலாம், இதை மாற்றிடலாம். சரி ஓகே நீ போ, நீ இது பண்ணு, இந்த பக்கம் நீ வா, நீ இது பண்ணு, இந்த பக்கம் நீ வா, நீ இது பண்ணு போ, அந்த மாதிரி தான். ஸோ அது பயங்கர ஃபன்னாகவும் இருந்தது. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே முடியும் போது சூப்பராகவும் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த ப்ரொடக்ஷன் பேனர்ல அடுத்த படங்களும் உறுதி நீங்க இருப்பீங்க சொல்லிட்டாரு சார், சொல்லிட்டீங்க. அவரே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி உண்மையை சொன்னா அடுத்து எப்படி ஐயா? என்னது ஐயா இந்த மாதிரி கதைகள் இல்லாம டக்குன்னு கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி? ஃபேமிலி தானே. ஆஹா சூப்பர். நாங்கலாம் ஒரு ஃபேமிலி தானே. பாத்தீங்களா ஃபேமிலிக்குள்ள என்ன இருக்கு? என்ன இப்படி இருக்கீங்க, ஒண்ணு மண்ணா இருக்கீங்க எங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ப்ரொடக்ஷன்லயும் இந்த மாதிரி ஒரு லிபர்ட்டி லிபர்ட்டியோ கலாய்க்கிறதோ ஜாலியா இருக்கிறதோ இல்ல ஒரு இத்தனை விஷயங்கள் எடுத்து ஒரு பர்சன் பண்றாங்க, அவங்கள நம்ம இப்படியெல்லாம் கலாய்க்கிறோம் அப்படிங்கிறது. ஈவன் அவரும் அதே மாதிரி லைட் ஹார்ட்டடா எடுத்துப்பாங்க. அதே மாதிரி தான் எங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. ஹோல் ஷூட்டிங் முடிக்கிற வரைக்குமே அப்படியே தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால இவங்க சொல்ற மாதிரி தான், லைக் ஃபேமிலி மாதிரி தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் a குட் திங் அபவுட் ஹிம். SS மியூசிக் முதல்ல வந்து எங்க இன்ட்ரோடுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல என் நண்பர் அவரு. ஓ சூப்பர் சார். அதனால அந்த டிவியில் வந்து எங்களுக்கு பேட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தோட டைட்டில் அது கீழே ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை, அதுக்கப்புறம் ரிலீசிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது ப்ரொடக்ஷனு, வேறு ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எப்படி சார்? திருப்பி கீழே இறங்கி மொத்தம் படிச்சுட்டு பார்த்து கேளுங்க. பார்த்துட்டோமா சார்? எடிட்டர் வேற ஆளு, நல்லா இருக்கா? டைலாக், லிரிக், மியூசிக் டைரக்டர் மற்றெல்லாம் மற்றவங்களுக்குலாம் சும்மா பேர் சும்மா கொடுத்துட்டேன். ஓ 24 கிராஃப்ட்டும்? ஆமாம், மொத்தம் நான் தான். நண்பர்கள் கேட்டதுக்காண்டி சரி பேரை மட்டும் போட்டுக்கோங்க, கிரெடிட்ஸ் கொடுத்துருவீங்க. ஆமாம், இன்னும் கொடுத்துருக்கேன். எப்படி சார் இந்த மாதிரி தாராள மனசு? என்ன அதெல்லாம் ஈஸியாக நினச்சி இப்படி பண்ணோம், ஈஸியாக வந்துருச்சு. பயங்கரமாக நல்லா இருக்காரு சார். ப்ரொடக்ஷனும் நீங்கள் தான். ஆமாம், காஸ்ட் கட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க. நம்ம ஒரு பத்திரிக்கை வச்சுருக்கோம், அந்த பத்திரிக்கையில் இருக்கிறதுனால அது அப்படியே எனக்கு ரொம்ப ஈஸியாக
கதைகள் பண்ணுறதுக்கு, பாடல்கள் பண்ணுறதுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. அப்புறம் ஆடியன்ஸாக நம்ம பார்த்து திங்க் பண்ணும்போது நான் ரொம்ப பழைய காலத்துலேருந்து எல்லாமே ரொம்ப படம் பார்க்கும்போது திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன், சீன் பை சீன். அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இதில் வந்தது. படத்தில் வந்து நீங்கள் எப்படி கேஸ்ட் ஆனீங்க? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிஎல் தேனப்பன் சார் வந்து ரெஃபர் பண்ணாங்க. எனக்கு வந்து மூர்த்தி அண்ணா தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் அந்த டீமுக்குள்ளே வந்தேன். அண்ட் எனக்கு வந்து இந்த படம் என்னோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் படம். ஸோ யா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம், ஃபஸ்ட்டு படம், நம்ம நடிக்கிற படம், பெரிய பேனரு, பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர்லாம் நடிக்கிறாங்க, அவங்க கூட காம்பினேஷன்ஸ் இருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆகுறது அதோட நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல். படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணும். நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பெரிய டிஸ்ட்ரிபியூட் கிடைக்காம, தேட்டர் கிடைக்காம நிறைய இடத்துல வந்து நல்ல நல்ல படங்களுமே மிஸ் ஆயிருக்கும்ல. ஸோ ஆனால் இது எப்படி பார்க்குறீங்க? ஓகே, நம்ம ஆரம்பமே முதல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய இட்ஸ் அ குட் சைன் ஆக்சுவலி. ஏன்னா எல்லாருமே சொல்கிற ஒரு ஒரு தத்துவம்னு ஒன்று இருக்குல்ல, குழந்தை பிறக்கிறது வந்து பிறந்ததுக்கப்புறம் எப்படி வளர்க்குறோங்கிறது இருக்குல்ல. இங்கே குழந்தை பிறந்துருச்சு. ஸோ கொண்டு போய் வளர்க்குறது தான் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது ஆடியன்ஸ்கிட்ட. ஸோ கம்மிங் ஃப்ரைடே கொண்டு போய் March 6th மூவிஸ் கொண்டு போய் கேட்டிங்க. சேர்க்குறோம். எல்லாரும் வந்து பார்க்கணும். ஸோ அதான் சொல்லுங்க, ஏதோ அந்த அறவிட்ட மொமெண்ட்லாம் சொல்கிறாங்களே, என்ன செய்யாது? அடி அடி உண்டு ஏதோ. இல்லை இட்ஸ் அது வந்து ஒரு இன்டென்ஷனலாக இல்லை, பட் பை மிஸ்டேக் வந்து கை பட்டுருச்சு அவங்க மேலே, லைக் ஸ்வேதா மேலே. இந்த விரல் கொஞ்சம் லைட்டாக பட்டுருச்சு. ஓகே, அவங்க அழுதுட்டாங்க. அச்சோ. படப்பிடிப்பில் கண்ணீர் விட்ட நடிகை. பட் ஆனால் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இவங்க வந்து இப்படி Choke பண்ணிட்டாங்க. சோக்ஸ்லாம் தான். அப்படி ஒரு அண்டர்டேக்கர் வந்து இப்படி ஆமா தூக்குவார்ல, ஆமா, தூக்கி அந்த மாதிரி வந்து நம்ம கழுத்தை பிடிச்சிட்டாங்க. அக்கா 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 விடுங்கக்கா, போதுங்கக்கா, விடுங்கக்கா, அக்கா முடியல. இல்லடா இன்னும் டேக்க முடியல, இருக்கலாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஆக்ஷன் இப்படி பிடிச்சிருவாங்க. நம்ம அக்கா 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 2 செகண்ட் 40 போலங்க விட்டுருங்க. ஆமா அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ செட்லேயும் வந்து ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நார்மலாக ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து இந்த மூவியில் இருக்கும். ஃபன்னுக்கு ஃபன், அந்த ப்ரொடியூசர் டாபிக் சொல்கிற மாதிரி வருது. யா யா எல்லாமே இந்த இதில் இருக்குது. நீங்க ட்ரெய்லர்லயும் பாத்துருக்கலாம், நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல. சோ ஆப்வியஸ்லி ஃபன் அன்லிமிட்டெட் அது இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இந்த மூவி வந்து ஹாரர் எலமெண்ட்னு சொன்னாலும் இதில் வந்து சாங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 சாங் இருக்குது. அது நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் வந்து நீங்கள் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். சச் அ ஒண்டர்ஃபுல் மியூசிக். எல்லாருக்கும் வந்து ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அந்த சாங்கை தாண்டி ஆர்டிஸ்ட்டை சொல்ல போனால் சபரியா இருக்கட்டும், அக்கா ரச்சிதா அக்காவாக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் எங்களுக்குள்ள நாங்கள் சப்போர்ட் பண்ண பாரு, நீங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணி படத்தை வெற்றி அடைய வைக்கணும். படத்தை வெற்றி அடைய பண்ணுங்க. இது கலை, நாங்கள் ஆடியோவில் வந்து கலைப்புலி தானே அவர் தான் கொடுத்தோம். அதில் ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஒரு போஸ்டரும் போட்ட உடனே 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க. ஆமா சார், யார் இருக்காங்க? ரச்சிதா அவங்க இருக்காங்களே, டீம் இருக்கீங்க, எப்படி சார் மிஸ் பண்ணுவாங்க? நான் இத பெருமையா எடுத்துக்கணுமா? இல்ல, இல்ல கலக்கிறீங்களா? இல்ல, உண்மையா, ஆடியோ இவங்க இதில் போட போகிறாங்க. ஒரு ஆடியோ லான்ச் அவர் தான் ஆடியோ கொடுத்துருக்கோம், அவர் தான் வாங்கியிருக்காரு. அது கொஞ்சம் நல்லா பெரிய லெவலில். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் கேட்ட மாதிரி தேட்டர்லாம் கேட்டிங்க இல்லையா, தேட்டர் சின்ன படங்களுக்கு கஷ்டம்தான். அது நீங்கள் இன்னும் அந்த இது மாறல. அது இல்லை மாற முடியாது. ஏன் மாற முடியாதுன்னா, தேட்டருடைய அவங்க ப்ராஃபிட் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. ஆமாம், அந்த வியாபாரம் தானே கொடுத்துட்ருக்காங்க. ஏன் நிறைய பேர் தேட்டருக்கு போகிறது கிடையாது, சின்ன படங்களுக்கு அதான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஓடிடிக்கு போயிடுறாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணும் பொழுதே, படம் எடுக்கும் பொழுதே ஓடிடி அதுக்கு போகிறாங்க. அப்போது தேட்டருக்குள்ளே யாரும் வரதுக்கு ரெடி இல்லை. ஃபஸ்ட்டு இன்டர்வியூ உங்களுக்கு கொடுக்கும்போதே ஓடிடியில் கொடுத்துருவோன்னு சொன்ன உடனே நான் படம் பார்க்க வர மாட்டேன். ஓடிடியில் எப்போ ரிலீஸ் ஆகுது, வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம், மொபைலில் பார்த்துக்கலாம் அப்படின்ன உடனே தேட்டருக்கு வர்றது கம்மியாகிடுச்சு. எங்கள் படம் ஓடிடிக்கெலாம் நாங்கள் யாருக்குமே கொடுக்கல. எது வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தேட்டரில் பார்க்கணும், இல்லை ஓடிடியே வேணாம் எங்களுக்கு. பரவாயில்லையே சார், டேரிங்கான அட்டெம்ப்ட் இருக்குது. நமக்கு என்ன இருக்குது, தேட்டரில் தான் பார்க்கணும் எங்கள் படத்தை. அப்போ எங்களுக்கு சில தேட்டர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலாம் சொல்லி பண்ண சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
பெரிய ஆர்டிஸ்ட்டை பார்க்கணும்னு பார்க்குறாங்க. அதை சினிமாவை மாற்றணும். அதை மாற்ற தான் நான் வந்திருக்கேன். அதாவது இளைஞர்களை கொண்டு வரணும். யாருக்கெல்லாம் நடிக்கக்கூட ஆர்வம் இருக்கோ ஒழுங்காக அவனுக்கு ஜெயிக்கணும்னு தான் நம்ம சான்ஸ் கொடுக்குறோம். அப்போ அவனை வெளியே தெரியலனா அவன் திறமை எப்படி வெளியே வரும்? இப்போ வளர்ந்தவனே மேலே இருப்பான், அப்போ கீழே உள்ளவங்க எப்படி போவாங்க? நம்ம அதை கொண்டு வரோம். நாங்கள் 11 படம் எடுக்கிறோம். 11 படம் இப்படி தான் எடுப்பேன். ஆனால் எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னை வச்சு எடு. எனக்கு இப்போ அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் வந்து நடிக்கிறேன். ஆனால் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். இந்த படங்கள் இவங்களை வச்சு எடுத்தா ஓடணும், அவரை வச்சு எடுத்தா ஓடணும், இப்படி எங்களை மாதிரி ஆட்கள் தான் மேலே வரணுன்ற மாதிரி நான் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது ப்ரொடியூசர் கவுன்சிலையும் லெட்டர் கொடுக்க போகிறேன். ஒரு புது நீங்கள் கியூப் ஆரம்பிங்க, அப்போ தான் பணம் கம்மியாக வரும். தேட்டருக்கு சின்ன சின்ன படங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எடுக்காமல் எதுவும் போகாது. ஏன்னா எல்லாம் தேட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஏன் தேட்டர் கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ளே போய் வியாபாரம் வரணும், ரெண்டல் வரணும், மினிமம் வந்து 20-30 பேராச்சும் உள்ளே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த கரண்ட் பில்லாச்சும் வரணும். அப்போ அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் போனால் ரசிகர்கள் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. அது சின்ன படங்களுக்கு கஷ்டங்கள் எப்பயுமே இருக்க தான் செய்யும். அது மாறணும்னா ப்ரொடியூசர் கவுன்சில் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். வேறு யாராலையும் அதை மாற்றவே முடியாது. ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் காணாமல் போயிட்டாங்க, புதுசாக வராங்க. அதுக்கு வர காரணம் ஒரு டைரக்டர். அவர் போய் புது டைரக்டர்லாம் ஒரு சின்ன படத்தை எடுத்துகிட்டு அவங்கள சொல்கிறாங்க. அதை பார்த்து நல்லா வரும்னு நினைக்கிறோம். சினிமானது 5% தான் ஜெயிக்க முடியும், 90% ஃபெயிலியர் தான். ஆனால் 100% சக்ஸஸ் பண்ணலாம். ஆனால் அது ப்ராப்பராக எடுக்கணும். நீங்கள் கரெக்டாக அது ஒரு கடவுள் மாதிரி. அது இந்த தொழில் தர்மம், அதை கடைபிடிச்சானா எப்படிப்பட்ட படம் தோக்கவே தோக்காது. இப்போ 2000 படம் ரிலீஸ் ஆகலை, யாரும் தோக்கிறதுக்கு படம் எடுக்கலை. ஏன் ரிலீஸ் பண்ண முடியல? அவங்களால எடுக்கும்போது கம்மியாயிடுது படம். எடுத்ததுக்கப்புறம் உள்ள செலவு இருக்கு பாருங்க, அது அதிகம். அதெல்லாம் முடிச்சுட்டு அவன் போய் தேட்டருக்கு போகும்போது அவனுக்கு தேட்டரே கிடைக்காது. ஒரு ஷோ போடுவான், ஒரு ஷோவில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால வேண்டாம் அப்படின்னு அதுக்கு போஸ்ட் அடிக்கணும். இல்லை ரிலீஸிங்க்கு வந்து ஒரு பணித்தரன்னு சொல்லுவாங்க 15%. அந்த கலெக்ஷன் வராது. இந்த பணத்தை கொண்டு வீட்டிலேருந்து இதை சொத்து விற்று அவன் கொடுக்கணும். இதெல்லாம் மாறுறதுக்கு கதைகள் நல்லா எடுத்து ப்ரொடியூசர் கவுன்சில் பண்ணாங்கன்னா உனக்கு பண்ணும். எங்களுக்கு எல்லாம் பவர் இருக்கு. ட்ரூத் இல்ல இது, எவ்வளவு ஹார்ட் ஹிட்டிங் ட்ரூத்தா இருக்கு. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் இதுதான். கரண்ட் சிச்சுவேஷன் இது. ஏன்னா இப்படி நடந்தா அப்போ ஆர்டிஸ்ட் நம்மலாம் என்ன பண்றது? இல்ல அந்த மாதிரியும் யோசிக்க தோணுது. இல்லை அது கஷ்டம் தான் சினி ஃபீல்டில் வந்து. ஆமாம்மா, இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் காப்பிக்கு 5 கோடி வருது, 5 crores எடுக்கிறாங்க. 5 கோடி கம்மி எடுக்க முடியல. ஆடியன்ஸ் என்ன பார்க்க வரான்னா கலர்ஃபுல்லாக இருக்கணும், கஷ்டத்தை கூட ஸ்பீடாக சொல்லணும், கண்ணீர் விட கூட ஸ்பீடாக கண்ணீர் விடணும். நீ ஸ்லோவாக கண்ணீரை விட்டீங்கன்னா அவன் பொறுக்க மாட்டேன்றான். கரெக்ட். எல்லாமே இப்போ ரீல்ஸ் 30 செகண்ட்ஸ்ல வந்து கிராப் பண்ணணும். நீங்கள் இப்படி தான் இப்படி சொல்கிறதுக்குள்ள கண்ணுகள் தண்ணி போயிடணும். நீ ரொம்ப நேரம் அழுதுனி வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் அழுகுறான் வேண்டான்றோம். படம் எடுத்து நம்ம 2xல போட்டுடலாம் சார், அது செம்மையா இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம எடுக்கணும். காரணம் ஸ்பீட் ஆகுது, நாட்கள் வந்து ஸ்பீடாக நகருது, ஸ்லோ கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நாட்கள் வருஷம் ஆரம்பிச்சு 2-3 மாசம் ஆயிடுச்சு. காலையில் நீங்கள் எந்திரிப்பீங்க, சாயந்தரம் வந்துடும். அந்த ஸ்பீடில் நகர்ந்துட்டு இருக்கு. அப்போ மக்களும் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் இன்னும் ரொம்ப ஸ்பீட் ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் எடுக்கிற படம் ஸ்லோவாக எடுத்தீங்கன்னா ஓடாது, அவன் ஸ்பீடாக வெளில போயிடும், மண்ணால போயிடும். இதெல்லாம் பார்த்து ஒரு டைரக்டரோ ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் வந்து ஒரு டைரக்டராக மாறணும், ஆக்டராக மாறணும், மியூசிக் டைரக்டராக மாறணும், அவங்க ஒரு எடிட்டராக மாறணும், அவனுக்கு நடிக்க வரணும். அப்போ தான் இந்த படம் ஜெயிக்கும். சார் உங்களோட கதை ஏன்னா அவங்க வந்து அதில் உணர்வு அவங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க நடிக்கும் போது உள்ள கஷ்டம் வந்து நடிக்கிறவங்க தான் பீயிங் an actor உங்களுக்கு தெரியும். ஆமாம், அது நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் அது வரும். அவங்களாம் தோக்க மாட்டான், கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகணும். ஒரு கதை கேட்கும் பொழுது வரிகள் கரெக்டான ப்ரொடியூசர் கேட்டால் தான் அவங்க டைரக்டர் நம்புகிறாங்க. தப்பு கிடையாது. டைரக்டர் எங்கே மிஸ் பண்ணுறாரு? ஷூட் பண்ணும்போது இங்கே ஒர்க் பண்ணுற ஆளுங்களாம் இருக்காங்க பாரு, அவன் டென்ஷன் பண்ணுவான். கேமராமேன் அசிஸ்டன்ட் வரமாட்டான், எடிட்டர் வந்து தப்பாக பண்ணிவிடுவான்,
டைலாக் எடுத்துகிட்டு வரனா அசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு வர மாட்டான், வேறு பேப்பர் எடுத்துகிட்டு வருவான். இதெல்லாம் அந்த ஷூட் பண்ணும் பொழுது டைலாக் மிஸ் ஆகிடுது, அவன் மென்டல் ஆகிடுறான். டைரக்டரு கரெக்டாக எடுக்கணும் ஃபோக்கஸ்டு போகும்போது அவங்களுக்கு மாறிடுது. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக படம் எடுக்கிறாங்க. எடிட் பண்ணும்பொழுது எடிட்டர் தப்பு பண்ணுவான், இப்போ ப்ராப்பராக வரமாட்டுது. ஸோ இவ்வளவும் ஒரு ப்ரொடியூசரு கரெக்டாக வந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும். இல்லை இதெல்லாம் தெரியணும், இல்லை எடுக்கக்கூடாது, சூப்பர் சார். இல்லை படத்துக்குள்ளே போகக்கூடாது, நீங்கள் தோற்றுருவோம். ஆனால் சினிமா மாதிரி ஜெயிக்கிற தொழில் எதுவுமே இல்லை. சீக்கிரம் ரீச், சீக்கிரம் வெளியே போகலாம், சீக்கிரம் மேலே வரலாம், ரெண்டுக்குமே இது பெரிய இது. See, இந்த படத்தோட கதை ஆக்சுவல் கதை என்னன்னா, இட்ஸ் லைக் ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயம் ஒரு எதிராக ஒன்று நடக்கும்னா, அது வந்து அந்த பெண் எதிர்க்கிறாளோ இல்லையோ, அந்த ஆன்மா அவ மூலமா வந்து அவ ஒரு விஷயம் பண்ணுவா, தட்டி கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஃபன் விதமாகவும் சொல்லியிருக்காங்க, ஒரு சீரியஸ் நோட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்க்கும்போது என்ன இருக்கும்னா, சும்மாவே அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஏதாவது ஒன்று அவங்க ஒய்ஃப் கிட்டேயோ ஏதோ ஒன்று கலாய்ச்சாங்கன்னா, ஐயோ இப்போ இவ அடிச்சிருவாளோ அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணை கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தணும் அப்படிங்கிறது மட்டும், ஒரு மீட்டர் ஒரு பவுண்டரியில் அந்த பவுண்டரிஸ்குள்ளே தான் இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் வில் ஒர்க் அவுட். ஸ்ட்ராங் உமன் தான் சார். இப்படி பயங்கரமாக கேஸ்ட் இல்லை அது எல்லாருமே அப்படி இருக்கணும். நம்ம மட்டும் கிடையாது, பெண் மட்டும் கிடையாது, ஆணும் அப்படி இருக்கணும். உங்களை ஒருத்தர் கேவலப்படுத்தினா கூட நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. அதுதான் வழிங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். ஆணு அப்படின்னுட்டா அவங்க வந்து ஷோகேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அப்படிப்பா அப்படின்னு இருப்பாங்க. பட் ஆப்வியஸ்லி ஈவன் தே ஃபீல் ரைட். ஸோ அதை க்ளோரிஃபை பண்ணாமல் அதை கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நடிப்பு ராட்சசி சொல்லிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 99 பார்னு வருது பார்த்தீங்கன்னா, எங்கே ஆரம்பிச்சு அங்கேயே வருது சார். 99/66 படத்துக்கு இப்போயே நம்ம வந்து வெற்றி விழா கொண்டாடலான்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. March 6 10க்கு அப்புறம் நிறைய போஸ்ட் ரிலீஸில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. அந்த உமன்ஸ் டேக்கு அவங்க மேடம் சொன்ன மாதிரி அவங்களுக்குலாம் ஒரு நல்ல மெசேஜை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இந்த படத்தை எல்லாரையும் நல்லா பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்க்க சொல்கிறேன். உமன்ஸ் டே ஸ்பெஷல் படம் இது. ஸ்பெஷல் ஃபீச்சரிங் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். நாங்கள் சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்பெஷல் ஃபீச்சரிங் இருக்குன்றாரு. ஆமாம், கூட்டிட்டு வந்துடுறீங்களா? ஓகே ஓகே. எல்லாருக்கும் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். எஸ்எஸ் மியூசிக்கு என்னுடைய உற்சாகம். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.